23ஆம் தேதி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பாருங்க. ஒரு கடவுளா பெண்களை கற்பழித்த கண்ணன் ஒரு கடவுளா அளவு குட்டி ஆடி வரும் பட்டனே ஓரளவு குட்டி வாழ பார்க்கலாம். கடந்த 2022 பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு என்ற பேர்ல மதுரையில் நடந்த செஞ்சட்டை பேரணி தான் இது. எவ்வளவு தைரியமா ஒரு பெரும்பான்மையான இந்து சமுதாயத்தையும் இந்து கடவுள்களையும் இழிவுபடுத்தி பொதுவெளியில தரங்கிட்டு பேசியிருக்காங்கன்னு பாருங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது? இதற்கு அரசாங்கமும் அனுமதி கொடுத்தது. அப்படியே இந்த வீடியோவும் பாருங்க. நீங்க போற பாதைக்கு மற்ற மாட்டு சமுதாயம் மாற்று மதத்துக்கு உள்ளதுக்கு புதுசா ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு காவல்துறை தான் சொல்லுது. ஆனா முடியாதுன்ற காரணம் எங்களுக்கே தெரியுது. போன வருஷம் கிருஷ்ணகிரியில் நடந்த நவராத்திரி விழாவில் துர்கை அம்மன் தேர் போகக்கூடாதுன்னு ஒரு காவல் ஆய்வாளர் சொல்றாரு. அது முக்கியமா என்னன்னா, அந்த பகுதியில் மாற்று மதத்தினர் இருக்காரு, அதனால நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சாங்க. ப்ரொசீடிங்ஸும் கொடுத்தாங்க. ஒருத்தர் நின்னா சைவம் படுத்தா வைணவம் சொல்றாரு. ஒருத்தர் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியாவை போல சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு சொல்றாரு. ஒருத்தர் 100 வருஷம் பழமையான லட்சுமி கோயில், சரஸ்வதி கோயில், பார்வதி கோயில் எல்லாம் நான் தான் உடைச்சேன், ஆனா எப்படி ஓட்டு வாங்க தெரியும்னு சொல்றாரு. ஒருத்தர் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்க உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கிண்டலா பேசுறாங்க. ஒருத்தர் ஓசி பஸ்ன்றாரு. ஒருத்தர் 1000 ரூபாய் வருது, மொபைல் வாங்கிக்கோ, யாருக்கிட்டனாலும் பேசலாம், உனக்கு 1000 உங்க அம்மாவுக்கு 1000 அப்படின்றாரு. இந்து மதம், கலாச்சாரம், இந்து தர்மம் எல்லாம் உங்களுக்கு அருவருப்பா இருக்குன்னா ஒரு இந்துவோட ஓட்டு உங்களுக்கு அருவருப்பா தானே இருக்கணும். இந்த மொத்த இந்து விரோதிகளுக்கும் ஒரு முடிவு கட்டணும்னா வரும் 23ஆம் தேதி உன் விரல் அந்த ஓட்டிங் மிஷின் கிட்ட போகும்போது இந்த திமுக அரசாங்கம் இந்த 5 ஆண்டுகள்ல இந்துக்களுக்கு இழைத்த அநீதிகள் எல்லாமே கண்மூடி வரணும். உன்னுடைய ஒரு ஓட்டு இந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாத்திர ஓட்டா அமையணும்.